இன்றைக்கி நம்ம பார்த்தோம்னா நீட் சிலபஸில் வரக்கூடிய எஸ்பெஷலி பயாலஜியில் இருக்கக்கூடிய இந்த ஹியூமன் ஃபிசியாலஜி சாப்டர் வரக்கூடிய மனித சுற்றோட்ட மண்டலத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த மனித சுற்றோட்ட மண்டலம் ரொம்ப முக்கியமான பகுதி. அந்த முக்கியமான டாப்பிக்கில் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு மனித சுற்றோட்ட மண்டலத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மற்ற ஏனைய உயிர்கள் எப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம பார்க்க போகிறோம் வந்துட்டு. ஸோ இதில் இங்கே பார்த்தோம்னா சுற்றோட்ட பாதைகள் இதய அறைகள்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். இந்த சுற்றோட்ட பாதைகள் சர்க்குலேட்டரி பாத்வேஸ் பார்த்திங்கன்னா ஓப்பன் டைப் அண்டு க்ளோஸ்டு டைப்னு இருக்குது. திறந்த வகை மற்றும் மூடிய வகை. இப்போ திறந்த வகை மூடிய வகைக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸாம்பிள் பார்த்துட்டு உங்களுக்கு நான் அந்த விளக்க சொல்லும்போது உங்களுக்கு எளிதாக புரியும் வந்து. இப்போ திறந்த வகைக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா கணுக்காலிகள் ஆர்த்ரோபோடா, மெல்லுடலிகள் மொலஸ்கா இல்லைங்களா. அதே மாதிரி மூடிய வகைக்கு பார்த்தோன்னா வலைதசை புழுக்கள் அன்னலிடா மற்றும் முதுகெலும்பிகள் கார்டேட்டாவில் பார்த்தேன்னு வச்சுங்க உங்களுக்கு இந்த வகுப்பு மீன்கள் இருந்து பாலூட்டிகள் வரைக்கும் இருவாழ்விகள், ஊர்வன, பரப்பன மற்றும் பாலூட்டிகள் வருது வந்து. இப்போ திறந்த வகை இரத்த டைப்பில் ஓட்டத்தில் பார்த்திங்கன்னா வச்சுங்களேன் எப்படி இருக்குன்னா அதில் இரத்த தந்திகள் இருக்காது, பிளட் கேப்லரிஸ் இருக்காது. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா பிளட் கேப்லரிஸ் ஃபைன் பிளட் கேப்லரிஸ் இருக்குது இதில் மூடிய வகையில். நெக்ஸ்ட்டு மற்ற ஒரு முக்கியமான பார்த்திங்கன்னா இந்த பிளட் ஃப்ளோ வந்து ஓப்பன் டைப்பில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் லோ ப்ரெஷரில் ஃப்ளோ ஆகும். இங்கே மூடிய வகையில் ஹை ப்ரெஷரில் ஃப்ளோ ஆகும் அந்த ஓட்டம் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து இந்த அந்த பரிணாம வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரி இது மாறி காணப்படுகிறது. இங்கே நமக்கு எக்ஸாம்பிளில் பார்த்தோன்னா ஆர்த்ரோபோடாவில் எப்போவுமே நீங்கள் வந்து அதனுடைய எக்ஸாம்பிள்ஸும் பார்த்துக்குங்க வந்து. அதனுடைய எக்ஸாம்பிள் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் இன்செக்ட்ஸ் இல்லைங்களா. அதே மாதிரி வந்து இங்கே மெல்லுடலிகளில் பார்த்தோம்னா அதனுடைய எக்ஸாம்பிள் இந்த மாதிரி பார்க்குறது ரொம்ப முக்கியமானது. அதை பேஸ் பண்ணி கொஷின்ஸ்லாம் நம்ம எதிர்பார்க்க டைரெக்டாக நம்ம இந்த மாதிரி வந்து மெலாஸ்கா ஆர்த்ரோபோடாவிலேயே அந்த ஆப்ஷன்ஸ் வரும்னு எதிர்பார்க்க தேவையில்லை. இந்த மாதிரி எக்ஸாம்பிள் அதனுடைய எக்ஸாம்பிள்ஸ் அந்த தொகுதி பைலத்தினுடைய எக்ஸாம்பிள்ஸும் கேட்கலாம். நெக்ஸ்ட்டு இங்கே மூடிய வகையில் பார்த்தோம்னு வச்சுங்க வலைதசை புழுக்கள், வலைதசை உடலிகள், அன்னலிடாக்கு எக்ஸாம்பிள் எர்த்துவோம். இங்கே எர்த்துவோமில் பார்த்தோங்கன்னா இதில் ஃபஸ்ட்டு அங்கே தான் வந்து உங்களுக்கு இந்த க்ளோஸ் டைப் சர்க்குலேட்டரி சிஸ்டமே ஆரம்பிக்குது. இப்போ இந்த உயிரினங்களில் அந்த தொகுதி படி வகைப்படுத்தப்பட்டிருக்குது, பைலம் வைஸ் கேட்டகரைஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் பார்த்தோம்னா உங்களுக்கு வலைதசை புழுக்களில் அன்னலிடாவில் இந்த மண்புழு குறிப்பாக பார்த்தோம்னு வச்சுக்க லேட்ரல் ஹார்ட்ஸ் அப்படிங்கிற பக்கவாட்டு இதயம் அதை கொண்டிருக்கு வந்து. அதுக்கப்புறம் வர பெரும்பாலான மெல்லுடலுக்கும் சரி இல்லை உங்களுக்கு எக்கினோடெர்மெட்டுங்கிற அந்த முட்டோலிகளுக்கெல்லாம் வந்து இருக்கிறதில்ல வந்துட்டு. பட் ஆனால் வந்து கார்டேட்டுக்கு இருக்குது. ஸோ அப்போ அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது நமக்கு வரக்கூடிய அந்த மற்ற எல்லாமே வந்துட்டு இந்த மூடிய வகை குறிப்பாக வந்து அந்த இன்வெர்டிபிரேட்டில் வலைதசை உடலுக்கு வந்து இருக்குது. ஸோ அது ஒரு பிரத்யேகமான ஒரு அமைப்பு. அதனால் அதை பேஸ் பண்ணி கொஷின் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, ஏற்கனவே வந்திருக்குது. அடுத்தது நம்ம இங்கே பார்க்க போகிறது இதய அறைகள், ஹார்ட் சேம்பர்ஸ். இப்போ நம்ம ஹியூமன் பீயிங்கு பார்த்தோன்னா 4 சேம்பர் ஹார்ட்னு சொல்லுவோம். நம்ம எப்போவுமே ஹியூமன் பீயிங்கே நினச்சிட்ருக்கூடாது. மேமலியா இல்லைங்களா, கிளாஸ் மேமலியாவில் பார்த்தோன்னா ரேட் வருது, ரேபிட் வருது. ஸோ அதை பேஸ் பண்ணி கூட அந்த கொஷின்ஸ் அமைஞ்சிருக்கு. ஸோ அதனால் நீங்கள் அதை கவனத்தில் வச்சுக்கணும் எப்போவுமே. ஸோ இங்கே வந்து 4 அறைகள் இருக்குது. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தோம்னா அந்த வகுப்புகள் ஃபிஷஸ், ஆஃபிபியன், ரெப்டீலியா, ஏவ்ஸ் அண்டு மேமலியாவில் பார்த்தோன்னா வேறுபடுது. இங்கே ஃபிஷஸில் குறிப்பாக மீன்களுக்கு பார்த்தோன்னா 2 அறைகள், ஒரு ஆரிக்கிள் ஒரு வென்ட்ரிக்கிள் இருக்குது. ஆஃபிபியா இருவாழ்விகள் ரெப்டீலியாவுக்கு பார்த்தீங்கன்னா 3 அறைகள் இருக்குது வந்து. அதில் முதலைகளுக்கு பார்த்தாக்கன்னா வந்து 4 அறைகள் இருக்குது. ஏன்னா அங்கே நன்கு வளர்ச்சியடைந்த ஒரு அமைப்பாக வந்து அது காணப்படுது வந்து. நெக்ஸ்ட்டு ஏவ்ஸ் அண்ட் மேமல்ஸில் பார்த்திங்கன்னா 4 அறைகள், நன்கு வளர்ச்சியடைந்த 2 ஆரிக்கிள் 2 வென்ட்ரிக்கிள் இருக்குது வந்து. ஸோ இங்கே இந்த மாதிரி அறைகளில் பொறுத்து வந்து என்னாகுது வந்து உங்களுக்கு இந்த சர்க்குலேஷன், ஸோ ரத்த ஓட்டம் அந்த சுற்றோட்டம் நடைபெறுகிறது. இப்போ இங்கே ஃபிஷஸ் மீன்களில் பார்த்தோம்னா சிங்கிள் சர்க்குலேஷன் சொல்லுவோம் வந்து, ஒற்றை சுற்றோட்டம் சொல்லுறோம். அப்போ ஒரு ஆரிக்கிள் ஒரு வென்ட்ரிக்கிள் இருக்குது. இங்கே ரிமைனிங் இருக்கக்கூடிய இந்த ஆஃபிபியா, ரெப்டீலியா, ஏவ்ஸ், மேமலியாவில் பார்த்திங்கன்னா இரட்டை சுற்றோட்டம், டபுள் சர்க்குலேஷன். இதை கேள்வி கேட்கலாம், எதில் வந்து ஒற்றை சுற்றோட்டம் காணப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்கலாம் வந்து. அப்போ மீதி 3 பார்த்தோன்னா இரட்டை சுற்றோட்டத்தில் ஒரு அந்த பதில் ஆப்ஷன் பார்த்தோன்னா ஒற்றை சுற்றோட்டம் அமைந்திருக்கு.
ஸோ பெரும்பாலும் நம்ம வந்து இந்த என்சிஆர்டி புக்கு இருக்கக்கூடியதை தெளிவாக படித்தாவே போதுமானது. அப்போது இங்கே முதலைகளுக்கு மட்டும் 4ன்னு சொல்கிறோம். இதில் இந்த டபுள் சர்க்குலேஷன் வந்து எப்படின்னு சொன்னோம்னா, உங்களுக்கு நுரையீரலிருந்து இதயத்திற்கும் இதயத்திலிருந்து நுரையீரலுக்குமாக ஒன்றும், இதயத்திலிருந்து உடலினுடைய பல பாகங்களுக்கு சிஸ்டமிக் சர்க்குலேஷன் சொல்லுவோம். அப்போ சிஸ்டத்தை மற்ற பகுதியிலிருந்து வரக்கூடிய அந்த டீஆக்சிடென்ட் பிளட்டை வந்து இதயத்துக்கு எடுத்து கொண்டு வருவதுமான அமைப்பில் காணப்படுகிறதா இந்த இரட்டை சுற்றோட்டம், டபுள் சர்க்குலேஷன் சொல்லுவோம். ஓகேங்களா? அப்போது மற்ற உயிர்களில் எப்படிலாம் இருக்குது, சர்க்குலேட்டரி பாத்வேஸ் எப்படி இருக்குது, ஹார்ட் சேம்பர்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் இப்போ பார்த்தா ஹியூமன் சர்க்குலேட்டரி சிஸ்டத்தை பற்றி நம்ம தெளிவாக இப்போ இங்கே பார்க்க இருக்கிற வந்து ஹியூமன் சர்க்குலேட்டரி சிஸ்டத்தில் இதை ஏற்கனவே உங்களுக்கு வந்து கீழ் வகுப்பில் எளிதாக படிச்சிருப்பீங்க. வந்து 2 நுரையீரலுக்கு இடையில் காணப்படும் மீடியஸ்டினம் பகுதியில் இந்த இதயம் காணப்படுகிறது அப்படின்னு சொல்கிறோம். முதல்ல வந்து நம்ம இதயத்தை வந்து அதனுடைய புறப்பகுதியில் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். மேலே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த இரத்த நாளங்களால் பிணைக்கப்பட்டுள்ளது. ஒன்று பார்த்தோம்னு வச்சுங்களேன், மேலே இருக்கக்கூடிய மேற்பெருஞ்சிரை சுப்பீரியர் வீனா காவா, அது கீழிருந்து உடலின் கீழ்பாகிலிருந்து வரக்கூடிய கீழ்பெருஞ்சிரை வந்து எங்கே திறக்குது, உங்களுக்கு ரைட் ஆட்ரியத்தில் திறக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம். அதே மாதிரி வந்து உங்களுக்கு மகாதமனி வந்து இடது வென்ட்ரிக்கிலிருந்து வெளியேறி இருக்குது. தென் 2 நுரையீரலிலிருந்து கிட்டத்தட்ட 2 பேர்ஸ் 2 இணை நுரையீரல் சிரை பல்மரி வெயின்ஸ் வந்து உங்களுக்கு இடது அரிக்கலுக்கு வந்திருக்கு. அந்த மாதிரி இணைப்புகள் காணப்படும். வந்து அந்த தசை பகுதியில், மேல் தசை பகுதியில் பார்த்தோம்னா அந்த இதயத்துக்கு ரத்தம் செலுத்தக்கூடிய, இதய தசைகளுக்கு ரத்தம் தேவைப்படுதா இல்லைங்களா? அப்போ அதை செலுத்தக்கூடிய அந்த கொரோனரி தமனி காணப்படும். அது வந்து 2 முறையில் வந்து இந்த அமைந்திருக்குது. ஒன்று வந்து ரைட் கொரோனரி ஆர்ட்ரி அண்ட் அனதர் ஒன் இஸ் த லெஃப்ட் கொரோனரி ஆர்ட்ரின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து புறப்பகுதியில் அமைந்திருக்குது. அதே மாதிரி இந்த இதய தசையை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் இதயத்தினுடைய உள்ள அமைப்புகள், உள்ள அறைகள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அப்போ இதயத்தினுடைய புறப்பரப்பில் வந்து பார்த்தோன்னா பெரிகார்டியம் மெம்பரேன் சொல்லுவோம். பெரினா சுற்றிலும், கார்டியம்னா ஹார்ட்டு. அப்போ இதயத்தை சுற்றிலும் இதயத்தை சுற்றி காணப்படக்கூடிய அந்த பெரிகார்டியல் மெம்பரேனில் அது டபுள் வால்டு மெம்பரேனஸ் சாக் அப்படின்னு சொல்லுவோம். அங்கே தான் வந்து அந்த ஃப்ளூயிட் இருக்குது, பெரிகார்டியல் திரவம். அது இதயத்தை வந்து அந்த சுருங்கி விரியும் போதும் அந்த உயர்வுத்தன்மைக்காகவும் இதயத்தினுடைய அதிர்வு தாங்கிக்காகவும் அது வந்து ஈடுபடுது. வந்து பெரிகார்டியல் திரவம் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். இந்த இதய பெரிகார்டியத்துக்கு அப்புறம் வரக்கூடிய அந்த மெம்பரேனுக்கு அப்புறம் வரக்கூடிய உட்பகுதி இதய தசை பகுதி பார்த்தோம்னா 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. அப்போ அந்த 3 பகுதி என்னென்னு சொல்லி பார்த்தோம்னா உங்களுக்கு எபிகார்டியம், மயோகார்டியம், எண்டோகார்டியம் சொல்லுவோம். வந்து எப்பினா அவுட்டர் மோஸ்ட், மயோனா மிடில், எண்டோனா உள்பகுதியில். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்பிகார்டியம் ரொம்ப மெல்லிதாக இருக்குது, எண்டோகார்டியம் அப்படி தான் உள்பகுதி. நடுப்பகுதியில் காணப்படக்கூடிய இந்த மயோகார்டியமானது அகன்ற தசை பகுதியாக காணப்படுகிறது. அப்படி அந்த அகன்ற தசை பகுதி ரொம்ப மிகவும் முக்கியமான பணியில் ஈடுபடுது. ஏன்னா இதய தசை சுருக்கத்தின் போது ஒரு மிக அழுத்தமான ஒரு சுருக்கத்திற்கு இந்த அகன்ற பகுதி முக்கியமாக வந்து ஈடுபடுது. இது வந்து உங்களுக்கு பெரிகார்டியத்தினுடைய அமைப்பு மற்றும் பணிகளை பற்றி பார்க்குறோம். அதுக்கப்புறம் நம்ம இப்போ இந்த இதயத்தினுடைய உள்ளமைப்பில் எப்படியெல்லாம் அமைஞ்சிருக்குன்னு பார்க்குறோம். இதயத்தில் உள்ளமைப்பில் பார்த்தா 4 அறைகள்னு உங்களுக்கு தெரியும். மேலே 2 அறைகள், கீழே வந்து 2 அறைகள். மேலே வந்து ரைட் ஆரிக்கிள், லெஃப்ட் ஆரிக்கிள், கீழே வந்து ரைட் வென்ட்ரிக்கிள், லெஃப்ட் வென்ட்ரிக்கிள்ங்கிற 2 அறைகள் இருக்குது. ரைட் ஆரிக்கிள், லெஃப்ட் ஆரிக்கிள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னர் ஆரிக்குலார் செப்டம்ங்கிற சுவர், அந்த பிரிப்பு சுவர் இருக்குது. அதே மாதிரி ரைட் வென்ட்ரிக்கிள், லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் இடையே வந்து இன்னர் வென்ட்ரிகுலார் செப்டம் அப்படிங்கிற பிரிப்பு சுவர் இருக்குது. இது வந்து கொஞ்சம் மேலே இருக்கக்கூடிய சுவரை விட கீழே வந்து நன்கு அகன்றதாக காணப்படும், ப்ராடாக இருக்குது வந்து. ஸோ அதே மாதிரி வந்து இந்த வலது மற்றும் இடது அறைகளினுடைய தசை சுவர், அந்த அறையினுடைய தசை சுவர் வந்து தின்னாக இருக்குது. புரியுங்களா இல்லையா? இங்கே கீழே வந்து ரைட் வென்ட்ரிக்கிள், லெஃப்ட் வென்ட்ரிக்கிளினுடைய அறையின் தசை சுவர் அகன்றதாக காணப்படும். ஏன் அப்படி அங்கே அகன்றதாக இருக்குது, மேலே வந்து குறுகியதாக மெல்லியதாக இருக்குது, இங்கே திக்காக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நமக்கு உடலில் உள்ள அனைத்து பாகங்களுக்கு ஆக்சிஜன் எடுத்துகிட்டு போகணும், நியூட்ரியன்ஸ் எடுத்துகிட்டு போகணும், ஹார்மோன்ஸ் சப்ளை பண்ணணும். புரியுதுங்களா இல்லையா? ஸோ இந்த மாதிரி முக்கியமான ஒரு
பணிகள் இருக்கிறனால அப்போ உடனே மிக விரைவாக இந்த இடது வென்ட்ரிக்கில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து மகாதமனி மூலமாக உடல் அனைத்து பாகங்களுக்கு எடுத்து செல்வதற்காக அந்த சுருக்கத்திற்காக மிக விரைவாக அந்த இரத்தத்தை வெளியேற்றுவதற்காக அந்த மிகப்பெரிய ஒரு உடனடி ஒரு சுருக்கம் நடப்பதற்காகத்தான் இந்த அகன்ற மையோகார்டியம் இதில் வந்து இன்வால்வ் ஆகும். அப்போ தசை வந்து அகன்று காணப்படும். அது மாத்திரமல்ல, இந்த பிரிப்பு சுவர்கள் இல்லையா, இன்னர் வென்ட்ரிகுலார் செப்டம், அப்புறம் இந்த ரைட் வென்ட்ரிக்கிளுடைய சுற்றுப்பகுதி, லெஃப்ட் வென்ட்ரிகுலர் சுற்றுப்பகுதியில் இந்த தசைகள் அகன்று காணப்படுவது வந்து இந்த உங்களுக்கு பர்கன்ஜி ஃபைபர்னு சொல்லக்கூடிய அந்த இலைகளும் காணப்படும். அது வந்து இந்த இதய தசை தூண்டல் வரும். ஸோ அதை வந்து பரவுவதற்கு ஏதுவாகவும் இவ்வாறு அமைந்துள்ளது வந்துன்னு சொல்கிறோம். சரி, இது உங்களுக்கு எளிதாக இப்போ புரிஞ்சிருக்கு வந்துட்டு. அப்போ இங்கே கேள்வியில் எப்படி வரும், இப்போ நீங்கள் 2 அறைகள் மேலே இருக்குது, 2 அறைகள் கீழே இருக்குது, இதெல்லாம் ரொம்ப ஈஸி தான், எல்லாம் தெரிஞ்சது தான். இங்கே மெயினாக முக்கியமானது இந்த ஸ்டேட்மெண்ட் வைஸ் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. வந்து கீழ்கண்டவற்றில் தடிமனான அறைகள் கொண்ட இதய பகுதி எதுன்னு கேட்பாங்க வந்து. அப்போ பார்த்தோம்னு வச்சுங்க, ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து ரைட் ஆரிக்கிள் மற்றும் லெஃப்ட் ஆரிக்கிள் இல்லைங்களா, லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் அண்டு ரைட் வென்ட்ரிக்கிள், இல்லை ரைட் ஆரிக்கிள் அண்டு ரைட் வென்ட்ரிக்கிள், இவை அனைத்தும் இந்த மாதிரிலாம் வந்து உங்களுக்கு கேள்வி பதில் அமைஞ்சிருக்கு வந்துட்டு. ஓகே, அப்போ லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் அண்ட் ரைட் வென்ட்ரிக்கிள் தான் அகன்ற பகுதி, ரெண்டும் சேர்ந்து தான் இருக்குது வந்து. இந்த ரைட் வென்ட்ரிக்கிளை விட லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் கொஞ்சம் கூடுதலாக இருக்குது. ஏன்னா லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் தான் அதிகமாக வந்து உங்களுக்கு உடனே வந்து அந்த ஆக்சிஜனேட்டட் பிளட்டு வந்து பாடி ஃபுல்லாக சப்ளை பண்ணணும் இல்லைங்களா. ஸோ அந்த காரணத்துக்கு இயற்கையிலே அப்படி வந்து அமைஞ்சிருக்குது வந்து. ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த அறைகளினுடைய தடிமன் எப்படிலாம் அமைஞ்சிருக்கிறத பொறுத்து அந்த கேள்விகள் அமைஞ்சிருக்குது வந்துட்டு. அதை கேட்டு அந்த கேள்விகள் இடம்பெற்றிருக்கிறது. தென் ரைட் ஆரிக்கிள் ரைட் வென்ட்ரிக்கிள், இந்த 2 அறைகள், மேல் அறைகள் கீழ் அறைகள் எப்படி வந்து அறையும் பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, எதனால் வந்துட்டு ஒரு தடுக்கப்படுகிறது டெம்பரரி அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு இங்கே பாருங்கள், உங்களுக்கு ட்ரைகஸ்பீடு வால்வ், மூவிதழ் வால்வுன்னு சொல்லுவோம். மூவிதழ் ட்ரைகஸ்பீடு வால்வுன்னு சொல்லுவோம். அந்த மூவிதழ் பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளாப்ஸ் இருக்குது, 3 இதழ்கள், அதற்கு ட்ரைகஸ்பீடுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி லெஃப்ட் ஆரிக்கிள் லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் பார்த்தோன்னா உங்களுக்கு பைகஸ்பீடு வால் ஆர் ட்ரைகஸ்பீடு வால், பைகஸ்பீடு வால் அல்லது மிட்ரல் வால்னு சொல்லுவோம். பைகஸ்பீடு வால் அதர்வைஸ் கால் மிட்ரல், ஈரிதழ் வால்வு அப்படின்னு சொல்லுவோம். ஈரிதழ் வால்வு அப்படின்னு சொல்லுவோம். புரியுதுங்களா இல்லையா. அப்போது இந்த வால்வுகளுடைய மூவிதழ் வாழ்வு ஈரிதழ் வாழ்வுனுடைய பணி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ரத்தம் வந்து டீஆக்சிஜனேட் பிளட் வந்து ரைட் ஆரிக்கிளில் வரும், உடலினுடைய கீழ்ப்பகுதியிலிருந்தும் கழுத்து தலைப்பகுதியிலிருந்து ரைட் ஆரிக்கிளில் ஊற்றுது. அதே வகையில் இந்த இதய தசையிலிருந்து வரக்கூடிய டீஆக்சிஜனேட் பிளட்டும் அங்கே ரைட் ஆரிக்கிள் ஊற்றுது வந்து. இதே இந்த ரைட் ஆரிக்கிள் எப்படி வந்து ரத்தத்தை பெறுகிறதோ அதே வேளையில் வந்து லெஃப்ட் ஆரிக்கிள் வந்து என்ன பண்ணும், 2 நுரையீரலிலிருந்து இந்த இடது நுரையிலிருந்து 2 பல்மரி வெயின், அதாவது நுரையீரல் உங்களுக்கு சிறை அப்படின்னு சொல்லுவோம் வந்துட்டு. அதே மாதிரி வந்து வலது வென்ட்ரிக்கிலிருந்து 2 நுரையீரல் சிறை வந்து உங்களுக்கு இது பின்வழியாக எங்கே வந்து இணைக்கப்பட்டிருக்கு வந்துட்டு உங்களுக்கு வலது ஆரிக்கிளில். அப்போ வலது ஆரிக்கிளில் வந்து இந்த சுத்த ரத்தம் வரும். அப்போ ரைட் ஆரிக்கிள் டீஆக்சிஜனேட் பிளட், லெஃப்ட் ஆரிக்கிள் வந்துட்டு ஆக்சிஜனேட் பிளட் ரிசீவ் பண்ணிவிட்டு எங்கே கொட்டு வந்துட்டு உங்களுக்கு என்ன ரைட் ஆரிக்கிள் டு ரைட் வென்ட்ரிக்கிள் டீஆக்சிஜனேட் பிளட், oxygenated blood from left auricle to left ventricle through that tricuspid wall and bicuspid wall respectively. ஸோ அந்த மாதிரி கீழே வந்த உடனே இங்கே என்ன நடக்கு வந்துட்டு, இப்போ வென்ட்ரிகுலார் சுருக்கம் நடக்கு. ஏட்ரியல் கன்ட்ராக்ஷன் நடந்ததுக்கப்புறம் இங்கே வந்த வென்ட்ரிகுலார் சேம்பர் ஃபில் ஆன உடனே இந்த ரத்தங்கள் அந்த டீஆக்சிஜனேட் பிளட் அண்ட் ஆக்சிஜனேட் பிளட் now undergoes a ventricular contraction. அப்போ வென்ட்ரிகுலார் சுருக்கத்தின் போது ரத்தம் வந்து மேல் நோக்கி அந்த ரைட் ஆரிக்கிள் லெஃப்ட் ஆரிக்கிள் அறைக்கு வந்து பின்னோக்கி செல்லாமல் இருக்கும் வண்ணம் இல்லைங்களா. அப்போ பிளட்டு எங்கே போகணும், இந்த ரைட் வென்ட்ரிக்கிலிருந்து பல்மரி ட்ரங்க் நுரையீரல் தமனி வழியாக வலது மற்றும் இடது நுரையீரலுக்கு போகணும் ஆக்சிஜனேஷனுக்கு. அதே வேளையில் லெஃப்ட் வென்ட்ரிக்கிலிருந்து அயோட்டா மகாதமனி வழியாக உடலினுடைய கழுத்து தலைப்பகுதிக்கும் கீழே உள்ள உடல் பாகங்களுக்கும் எடுத்து செல்லப்படணும் வந்து இல்லைங்களா. அப்போ அந்த வழியாக தான் போகணுமே ஒழிய மேலே உள்ள அறைக்கு போகாமல் இருக்கிறக்காகத்தான் இந்த ட்ரைகஸ்பீடு வால் அண்ட் பைகஸ்பீடு வால் வந்து க்ளோஸ் ஆகுது. ஸோ தட் மேக்ஸ் த சவுண்ட்
லப் அப்படிங்கிற அந்த ஒளியை வந்து ஏற்படுத்துதுன்னு சொல்லுவோம். சரி, ரைட்டு, ஓகே. இங்கே இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு ஒன்றை நம்ம தெரிஞ்சுக்கணும். கொஷினில் இங்கே தான் வரும் வந்துட்டு. அப்போ இந்த வால்வில் வச்சு கொஷின் கேட்கல. அதில் இந்த குறிப்பாக வந்து பார்த்தோன்னா கார்டே டெண்டினே ட்ராபுக்குலே கார்னியேங்கிறத அந்த ரைட் வென்ட்ரிக்கிள் லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் உள்பகுதியில் மேடு பள்ளங்களாக காணப்படக்கூடிய சீரற்ற பகுதிக்கு தான் இந்த ட்ராபுக்குலே கார்னியா. அதை வந்து மறுபடியும் அதை என்னவா உங்களுக்கு இப்போ அழைக்கப்படுகிறது? கார்டே டெண்டினே கார்டு அப்படின்னு கூட அதை சொல்லலாம். வந்து இங்கே இந்த ட்ரைகஸ்பிட் வால் பைகஸ்பிட் வால் இருக்குது. இந்த இதயத்தினுடைய வென்ட்ரிக்கிள் அறைகள் உள்பகுதியில் சீரற்ற அந்த தசைகள் மேடு பள்ளங்களாக காணப்படக்கூடிய அந்த தசைகள், அந்த எலிவேட்டட் போர்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்தோன்னா நத்திங் பட் பேப்லரி தசைகள்னு சொல்லுவோம். அதை என்ன சொல்லலாம்? பேப்லரி தசைகள், பேப்லரி மசில்ஸ்ன்னு சொல்லுவோம் வந்து. அப்போ அந்த பேப்லரி மசில்ஸும் மேலே காணப்படக்கூடிய ட்ரைகஸ்பிட் பைகஸ்பிட் வாலும் அந்த ஒரு நாரிழைகளால் இணைக்கப்பட்டிருக்கு, தாங்கப்பட்டிருக்கும். அதுக்கு பேர் கார்டே டெண்டினேன்னு சொல்லுவோம். அந்த கார்டே டெண்டினேனுடைய பணி என்ன அப்படின்னா, உங்களுக்கு ட்ரைகஸ்பிட் வால் பைகஸ்பிட் வால்வுக்கு வந்து ஒரு ஆதாரத்தை கொடுக்கறது, சப்போர்ட் கொடுக்குது. புரியுதுங்க இல்லையா? அப்போ வந்து இந்த ரொம்ப ஹை ப்ரெஷரில் வந்து பிளட்டு வந்து பல்மரி ட்ரங்க் வழியாகவும் அயோட்டா மூலமாக வெளியேறும்போது வந்துட்டு இது பிளட்டு வந்து அப்பர் சேம்பருக்கு வந்து போகாமல் இருக்கிறதுக்காக இது வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ரென்தன் கொடுக்குது வந்துட்டு. இந்த ஃப்ளாப்ஸ் மூடின பின்னாடி இந்த கார்டே டெண்டினேலாம் அதுக்கு வந்து ஒரு ஆதாரத்தை கொடுக்குது, வந்து ரொம்ப முக்கியமான ஒரு 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 பகுதியாக இது வந்து. ஸோ இதில் வந்து கேள்விகளை என்ன, இப்போ ஒன்றுமில்லை, ரொம்ப சிம்பிளாக கேட்பாங்க. பேப்லரி தசைகள் கீழ்கண்ட எந்த மனித உறுப்புகளில் காணப்படுகிறது, இல்லை உறுப்புகளில் காணப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். வந்து ஆப்ஷன் 1 ஸ்டமக், ஆப்ஷன் 2 கிட்னி, ஆப்ஷன் 3 ஹார்ட்டு, தென் ஆப்ஷன் 4 தென் என்ன கேட்கலாம் உங்களுக்கு வந்துட்டு ஸ்ப்ளீன், இந்த மாதிரிலாம் கேட்கலாம் வந்துட்டு. அப்போது இது எதுக்கு சொல்ல வந்து அப்படின்னா, ரொம்ப சிம்பிளாக இருக்குது. ஹார்ட்டில் பேப்லரி மசில்ஸ் இருக்குது, நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஹார்ட்டில் தான் பேப்லரி மசில்ஸ் இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சிருக்கணும். அப்போ இது எல்லாமே என்சிஆர்டி புக்கில் லைன் பை லைன் தெளிவாக கொடுத்துருக்கிறத நம்ம புரிஞ்சு நம்ம வந்து நினைவில் வச்சுக்கிட்டோம்னு வச்சுங்க, எளிதாக அட்டன் பண்ண முடியும். புரியுதுங்களா இல்லையா? ஸோ இந்த மாதிரி இந்த வென்ட்ரிகுலர் சேம்பருக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் இருக்குது. ஏன்னா ஆரிக்குலர் சேம்பருடைய பணியை என்ன, ரிசீவ் பண்ணுறதானே. இதய அறையான ஆரிக்குலர் சேம்பர் என்ன பண்ணுது, உடலினுடைய பல பாகங்கள்லேருந்து குறிப்பாக வந்து ரைட் ஆட்ரியம் என்ன பண்ணுது, டீஆக்சிஜன் பிளட். இப்போது இதயத்தினுடைய கீழ்ப்பகுதியில் இருந்து உங்களுக்கு என்ன பண்ணது வந்து கீழ்பிரிஞ்சிரை போஸ்ட் காவல் வெயின் ஆர் இன்ஃபீரியர் வீனா காவான்னு சொல்லக்கூடியது வந்து அந்த டீஆக்சிஜன் பிளட்டை வந்து எங்கே எடுத்துகிட்டு வந்து எதில் ஊற்றுது வந்து உங்களுக்கு ரைட் ஆட்ரியத்தில் ஊற்றுது. அதே வேளையில் இதயத்திற்கு மேல் பகுதியில் கழுத்து தலைப்பகுதியில் இருக்கக்கூடிய டீஆக்சிஜன் பிளட்டை வந்துட்டு ப்ரீ கேவல் வெயின், புரியுதுங்களா இல்லையா, அதாவது சுப்பீரியர் வீனா காவா, அது வந்து டீஆக்சிஜன் பிளட் இதில் வந்து ரைட் ஆட்ரியத்தில் ஊற்றுது. ஓகே. ஸோ அப்போ அந்த இதய தசையில் காணப்படக்கூடிய டீஆக்சிஜன் பிளட்டும் வந்துட்டு என்னாகும், கோரோனரி சைனஸ் அப்படிங்கிற அந்த ரத்த நாளத்தின் வழியாக வந்து எங்கே திறக்கிறது வந்து உங்களுக்கு ரைட் ஆட்ரியத்தில். அப்போ ரைட் ஆட்ரியத்தில் எப்போவுமே வந்து உங்களுக்கு டீஆக்சிஜன் பிளட் வந்து கொண்டு வந்து ஊற்றிக்கிட்டு இருக்கும்போது அது ஊற்றுற வேலை தான், அது டெம்பரவரி, அதில் வந்து ஃபுல்லாகுது வந்து. அதே வேளையில் வந்து லெஃப்ட் ஆரிக்கிள் வந்து லங்ஸிலிருந்து, இடது மற்றும் வலது லங்ஸிலிருந்து வந்து ஆக்சிஜனேட் இல்லைங்களா, ரிசீவ்ஸ் த்ரூ த பல்மரி வெயின், 4 பல்மரி வெயின்ஸ் அல்லது 2 pairs ஆஃப் பல்மரி சொல்லுவோம், அதன் மூலமாக ரிசீவ் பண்ணுது. அப்போ அது வந்து ரிசீவிங் நேச்சர் தான். ஃபஸ்ட்டு உடலிருந்து ரத்தங்களை வந்து பெறக்கூடியது அந்த மேலறை. அதுக்கப்புறம் தான் வந்து கீழறைக்கு போன உடனே தான் கீழறையினுடைய பணிகள் தான் மிக மகத்தானது. அதில் குறிப்பாக இடது வென்ட்ரிக்கல், அப்போ இடது வென்ட்ரிக்கலை பேஸ் பண்ணியே நிறைய கொஷின்ஸ் இருக்குது. அதனுடைய தசை அகன்று காணப்படக்கூடியது. அப்புறம் இந்த சேம்பர் பெருசாக இருக்குது, அறையினுடைய அளவு பெருசாக இருக்குது இல்லைங்களா. நிறைய நம்ம உடலுடைய வந்து இந்த குறிப்பாக அந்த இதயத்தினுடைய காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் வந்து நம்ம அந்த இசிஜி வேவ்ஸ் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு வென்ட்ரிகுலர் சேம்பர்ஸில் வரக்கூடிய பிரச்சனைகள் வந்து இந்த QRS காம்ப்ளெக்ஸ் மூலமாக கண்டுபிடிச்சி சொல்லுவாங்க இல்லைங்களா. வென்ட்ரிகுலர் சேம்பர்ஸில் என்ன மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப முக்கியமான அறை லெஃப்ட் வென்ட்ரிக்கல்லாம் இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு வந்து கொஷின்ஸ் வந்து இதில் இடம்பெறும் கேட்பாங்க வந்து, சரிங்களா வந்து. சரி, அப்போது இதில் நம்ம வந்து
இந்த வென்ட்ரிகுலார் சேம்பரிலிருந்து பிளட்டு மேலே போயிடுச்சு எங்கள் மகாதமனி வழியாக லெஃப்ட் வென்ட்ரிக்கிலிருந்து உடலின் பலபாகங்களுக்கும், ரைட் வென்ட்ரிக்கிலிருந்து டீஆக்சிஜன் பிளட்டு வந்து உங்களுக்கு பல்மரி ட்ரங்க் நுரையீரல் தமனி வழியாக நுரையீரலுக்கு எடுத்து செல்லப்படுகிறது. சரி, இது போன பின்னாடி இங்கே என்னாக வென்ட்ரிகுலர் சேம்பர் வந்து ரிலாக்ஸ் ஆக டயஸ்டோல் நடக்கும், தளர்வடையும். தளர்வடைஞ்ச உடனே என்னாகுன்னா இந்த மேல் நோக்கி மகாதமனி வழியாகவும் நுரையீரல் தமனி வழியாகவும் எடுத்து செல்லப்பட்டது பின்னோக்கி வராமல் இருக்கிறதுக்கு இங்கே வந்து செமிலூனார் வால் அண்ட் அயோட்டிக் வால் காணப்படுகிறது இல்லைங்களா. அப்போ அது வந்து அது க்ளோஸ் ஆச்சுன்னா பிளட்டு பின்னாடி ரிட்டர்ன் ஆகாது. வந்து இங்கே ஆரிக்குலார் சேம்பர் வந்து கீழே பிளட்டு அப்புறம் மறுபடியும் ஊற்ற ஆரம்பிக்கும். ஸோ பேசிவ்லி அது ஊற்றிக்கிட்டு இருக்கு வந்து. ஸோ அதுதான் பார்த்தோம்னு வச்சுங்க என்ன சொல்கிறோம் வந்துட்டு உங்களுக்கு செமி லூனார் வால், பல்மரி வால், அரைச்சந்திர வால்னு சொல்லுவோம். எங்கே இந்த பல்மரி ட்ரங்கனுடைய ஆரம்ப பகுதியில் இருக்கக்கூடியது. அதே மாதிரி அயோட்டா மகாதமனுடைய ஆரம்ப பகுதியில் இருக்கக்கூடியது அயோட்டிக் வால்னு சொல்லுவோம் வந்துட்டு. ஸோ இந்த வால்வு வந்து வென்ட்ரிகுலார் டயஸ்டோலின் போது தான் மூடுது, க்ளோஸ் ஆகுது. அப்போ இது டயஸ்டோல் ஆனால் அது மூடுனா தான் இப்போ ரிட்டர்ன் வராது இல்லைங்களா. ஸோ அந்த சவுண்டு தான் வந்து டப் சவுண்டு, அதுதான் வந்து உங்களுக்கு டப் சவுண்டுன்னு சொல்லுவோம். ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இந்த ஆஸ்பெக்ட்ஸில் தான் வந்து உங்களுக்கு வந்து நம்ம என்சிஆர்டி புக்கில் கூட எல்லா பாயிண்ட்ஸ் நான் அப்படியே வந்து இது ஒரு டயக்ராமேட்டிக்காக உங்களுக்கு நான் டிஸ்பிளே பண்ணி காட்டியிருக்கிறேன். இதை நீங்கள் வந்து தெளிவாக வந்துட்டு புரிஞ்சு படித்தா போது வந்துட்டு அதில் வந்து நிறைய தியரிட்டிக்கலாக சென்டென்ஸ் வைஸ் கொடுத்துருப்பாங்க. நான் ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி உங்களுக்கு நான் விளக்கியிருக்கிறேன். வந்து இதில் நீங்கள் சரியாக படிச்சுட்டு தெளிவாக இருந்தாவே அட்டன் பண்ண முடியும். நல்லா படிக்கிறது ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுல தேவையில்லை. அங்கே என்ன கண்டென்ட் இருக்குதோ அதை வந்து சரியாக புரிஞ்சுக்கிட்டு அதில் தெளிவடைஞ்சாவே நம்ம வந்து கேள்விகள் வந்து எளிதாக அட்டன் பண்ண முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த கேள்விகளில் பார்த்தோம்னா எப்படி கேட்குறாங்க அப்படின்னா, ஒரு டைரக்ட் கொஷின் இருக்குது. அதுக்கடுத்து வரக்கூடிய ஒரு கொஷின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் ராங் ஸ்டேட்மெண்ட், தவறான கூற்று பின்பற்றுதல் எதுன்னு இப்படி கேட்பாங்க. அதுக்கு இன்னொரு கொஷின், அதுக்கடுத்து மூணாவது கொஷின் வர வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் த ஃபாலோவிங் எதுன்னு கேட்பாங்க வந்து. அதுக்கப்புறம் வந்து ராங் ஸ்டேட்மெண்ட் ஒன்று கேட்பாங்க வந்து. இப்படி மாறி மாறி இந்த கொஷின் பேட்டர்ன். அப்புறம் கீழே அந்த ஆப்ஷன்ஸ் வந்து இந்த ரைட் ஸ்டேட்மெண்ட் ராங் ஸ்டேட்மெண்ட்டில் ரொம்ப லென்த்தனாக கொடுத்துருப்பாங்க அந்த ஆப்ஷன்ஸ்லாம். ஸோ இப்படியே மாறி மாறி இந்த கொஷின் பேட்டர்ன் வர வர நம்ம படிக்க நம்ம நல்லா படிச்சிருந்தால் அட்டன் பண்ண முடியாது. மிக சரியாக படித்து தெளிவாக இருந்தால் அதை வந்து எந்த ஒரு ஆசிலேஷன் இல்லாமல் 1 by 1 நம்ம வந்து எளிதாக அட்டன் பண்ணிட்டு போக முடியும். அதுதான் அங்கே வந்து முக்கியம்னு வந்து நம்ம சொல்லுவோம் வந்துட்டு. புரியுதுங்களா? இப்போ நம்ம இதை பற்றி ஏரியாவில் உள்ள கொஷின்ஸையெல்லாம் நம்ம பார்ப்போம் வந்து 1 by 1 நம்ம பார்க்கலாம் வந்துட்டு. சரிங்களா? ஸோ ஹியர் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு கொஷின், த ஆட்ரியோவென்ட்ரிகுலர் வால்ஸ் ஆஃப் த ஹார்ட் இஸ் ப்ரிவெண்டட் ஃப்ரம் டேர்னிங் இன்சைட் அவுட் பை டஃப் ஸ்ட்ராண்ட்ஸ் ஆஃப் கனெக்டிவ் டிஷ்யூ இஸ் கால்ட் ஆஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது பார்த்தோன்னா இதயத்தின் ஆட்ரியோவென்ட்ரிகுலர் வால்வுகள் இணைப்பு திசுக்களின் கடினமான இலைகளால் உள்ளே திரும்புவதை தடுப்பது இவ்வாறு அழைக்கப்படுகிறது. அது ஆப்ஷன் பார்த்தோம்னா டென்டினஸ் கார்ட்ஸ், ட்ரைகஸ்பீட், பாக்கெட் வால்வ், மிட்ரல் வால்வ். அதாவது என்ன சொல்லுவோம், கார்டே டென்டினஸ் கார்டு தசைவடங்கள், ட்ரைகஸ்பீடு உங்களுக்கு தெரியும் மூவிதல் வாழ்வு, பாக்கெட் வால்வுங்கிறது பை வாழ்வு, அப்புறம் மிட்ரல் வாழ்வுங்கிறது வந்து ஈரிதழ் வாழ்வு உங்களுக்கு தெரியும். இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பிளட்டு ஃப்ளோ இல்லைங்களா மேலே ஆரிக்குலார் சேம்பர்லேருந்து வென்ட்ரிகுலார் சேம்பருக்கு வந்துட்டு இங்கே வென்ட்ரிகுலார் சுருக்கத்தின் போது பல்மரி ட்ரங்க் வழியாக நுரையீரலுக்கும் அயோட்டா மூலமாக உடல் முழுமைக்கு செல்லக்கூடியது வந்து செல்லாமல் இந்த அப்பர் சேம்பருக்கு போகாமல் தடுக்கக்கூடியது. புரியுதுங்களா? எது அப்படின்னு கேட்குறாங்க வந்துட்டு. எது அதில் வந்துட்டு ஹெல்ப் பண்ணக்கூடியது எதுன்னு கேட்குறாங்க வந்துட்டு. எது? டென்டினஸ் கார்ட்ஸ். டென்டினஸ் கார்டு தான் அது வந்து என்ன இங்கே ஹெல்ப் பண்ணுது வந்து. புரியுதுங்களா இல்லையா வந்துட்டு? ஓகே, டென்டினஸ் கார்டு வந்து உங்களுக்கு அதை அந்த சப்போர்ட் கொடுக்குது வந்து இல்லைங்களா. அடுத்தது வந்து ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம் இஸ் ப்ரெசன்ட் இன், திறந்த சுற்றோட்ட அமைப்பு இதில் உள்ளது. ஆர்த்ரோபோட்ஸ், அன்னலீட்ஸ், கார்டேட்ஸ் ஏதுமில்லை இல்லைங்களா. அப்போது ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம் ஆர்த்ரோபோட்ஸ் சொல்லுவோம். சில வேலைகளில் வந்து இதனுடைய எக்ஸாம்பிள் காக்ரோச்சுன்னு கொடுத்துருப்பாங்க. அங்கே ஆப்ஷன் வந்து காக்ரோச்சுன்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ நம்ம வந்து இதுதான் நம்ம அங்கே கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறது. ஆர்த்ரோபோட்ஸ்ன்னு படிச்சிருப்போம், அதனுடைய எக்ஸாம்பிள் இங்கே வந்து நம்ம ஆர்த்ரோபோடுக்கு பதிலாக பூச்சிகள் கொடுத்துருக்கலாம், இல்லை கரப்பான் பூச்சின்னு கொடுத்துருக்கலாம், காக்ரோச்சுன்னு கொடுத்துருக்கலாம். ஸோ அந்த தெளிவு இருந்தால் ரொம்ப ஈஸி வந்து. நெக்ஸ்ட் கொஷின், பிளட் என்டர்ஸ் த ஹார்ட் பிகாஸ் மசில் ஆஃப்
அப்போது இந்த தசை செயலால் ரத்தம் இதயத்திற்குள் நுழைகிறது. அப்போ நம்ம இங்கே சொன்னது என்ன சொன்னோம்னா, அப்போ ரத்தம் வந்து உடலினுடைய இதயத்தினுடைய கீழ்ப்பகுதியிலிருந்தும் இதயத்தினுடைய மேல் பகுதியிலிருந்து வந்து முதல்ல ரிசீவ் பண்ணக்கூடியது வந்து எது, இந்த எது சொல்லுவோம், ஆரிக்கிள்ஸ், ஏட்ரியம், ரைட் ஏட்ரியம் அண்டு லெஃப்ட் ஏட்ரியம் சொல்லுவோம் வந்துட்டு. ஸோ அது எப்போ அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுங்க, ஆட்ரியம் கண்ட்ராக்ட்ஸ், ஆட்ரியம் ரிலாக்ஸஸ், வென்ட்ரிக்கிள் ரிலாக்ஸஸ், வென்ட்ரிக்கிள் கண்ட்ராக்ட்ஸ். அப்போ எப்போ நடக்குது, ஆட்ரியம் ரிலாக்ஸ் ஆன போது தான் வந்து என்ன ஆகுது, வந்து டீஆக்சினேட்டட் பிளட்டு வந்து பாடி ஃபுல்லாக இருந்து எங்கே வருது, உங்களுக்கு ரைட் ஆட்ரியத்துக்கு வருது, லெஃப்ட் ஆட்ரியத்துக்கு வந்து லங்ஸிலிருந்து உங்களுக்கு ஆக்சினேட்டட் பிளட்டு வருது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ ஆட்ரியம் ரிலாக்ஸஸ், அப்போ அந்த ஆட்ரியம் தளர்வற்ற நிலையில் தான் இது நடக்குது. 4th கொஷின், த சேம்பர் ஆஃப் ஹியூமன் ஹார்ட் விச் ஹேஸ் திக்கஸ்ட் வால். அப்போது தடிமனான சுவரை கொண்ட மனிதத்தின் அறை எது அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி வந்திருக்கு. அதில் பார்த்தோம்னா ரைட் ஆட்ரியம், அடுத்தது வந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கிள், அடுத்த ரைட்டு வென்ட்ரிக்கிள், மேற்கூறிய ஏதுமில்லை. அப்போ எது சொன்னோம், லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் தான் ரொம்ப ப்ராடனாக இருக்குது, அகன்ற மயோகார்டியம் தசை இருக்குது. மயோனா தசை, கார்டியம்னா இதயம், இல்லைங்களா. அடுத்து 5வது கொஸ்டின் பார்க்குறேங்க. த வால் ஆஃப் ஹார்ட் இஸ் மேடப் ஆஃப். இதயத்தினுடைய தசை சுவர் இதனால் ஆனது, எதனால் ஆனது, எபிகார்டியம், மயோகார்டியம், எண்டோகார்டியம், இவை அனைத்தும் மேற்கூறிய அனைத்தும் சொல்லி ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்போ ஆப்ஷன் வந்து மேற்கூறிய அனைத்தும் சொல்லுவாங்க. அப்போ இல்லை சம்டைம் வந்து மயோகார்டியம் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு, இல்லை மயோகார்டியம் எண்டோகார்டியம் போத் மயோகார்டியம் அண்ட் எண்டோகார்டியம் சொல்லி தேர்ட் ஆப்ஷன் கொடுத்துட்டு 4th ஆப்ஷனை வந்து எண்டோமெட்ரியம் கொடுத்துருப்பாங்க. எண்டோமெட்ரியம் எங்கே வரும்னு உங்களுக்கு தெரியும், எங்கள் யுட்ரஸில் வரக்கூடிய பகுதி, இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன்ஸ் வரும், அவ்வளோதான ஒழிய ரொம்ப மிகப்பெரிய அளவில் இருக்காது. அடுத்தது பார்த்தோம்னா 6th கொஷின், இன் த எவல்யூஷன் ஆஃப் அனிமல்ஸ் எ ஹார்ட் டு ஃபவுண்ட் ஃபார் த ஃபஸ்ட் டைம் இன் பம்ப் த பிளட் இஸ். விலங்குகளின் பரிணாம வளர்ச்சியில் முதல் முறையாக இரத்தத்தை உந்தச் செய்யும் ஒரு இதயம் இதில் காணப்படுகிறது. அப்போது நம்ம ஆரம்பத்திலேயே சொன்ன வந்து பைலம் வைஸ் பார்த்தோம்னா எங்கே வருது, உங்களுக்கு அன்னலீடாவில் தான் வருது, இல்லைங்களா. இதில் வந்து ஆப்ஷன் பார்த்தோன்னா ஒன்று வந்து அன்னலீட்ஸ், செகண்ட் ஒன் ரவுண்ட் வார்ம்ஸ் உருளைப்புழு, தேர்ட் ஒன் ஆர்த்ரோபோட்ஸ், 4th ஒன் ஃப்ளாட் வார்ம் தட்டைப்புழுக்கள் கொடுத்துருக்காங்க. அன்னலீட்ஸ், அப்போ அன்னலீட்ஸில் இந்த பரிணாம வளர்ச்சியில் வந்து ஆரம்பத்தில் இந்த இதயம் போன்ற அமைப்புகளாக உருவாகி இருக்குது வந்து, இல்லைங்களா. அப்போ வந்து அன்னலீடாங்கிற பதில் இருக்குது. சம்டைம் வந்து அதுக்கு அன்னலீடாக்கு பதில் அந்த இதில் என்ன கொடுத்துருப்பாங்க, எர்த்துவம் கொடுத்துருக்கலாம், எர்த்துவம் கொடுத்துருக்கலாம், மண்புழு கொடுத்துருக்கலாம். இதுதான், இதுக்கு தான் நம்ம புரிஞ்சுக்கிட்டு அந்த கொஷின் அட்டன் பண்ணுறது ரொம்ப எளிதாக இருக்குது. வேறு ஒன்றும் உங்களுக்கு கஷ்டமே கண்டிப்பாக இல்லை. ஃபுல்லாக என்சிஆர்டி புக்கில் இருக்கக்கூடியதை தான் வெரி லிட்டில் பிட் ட்விஸ்டடாக கேட்பாங்க வந்து. ஸோ அந்த கொஷின் பேட்டர்னுடைய நேச்சர்னால தான் நம்ம வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கன்ஃபியூஸ் பண்ணிவிட்டு வந்து ரொம்ப நல்லா ஹெவி ப்ரிப்ரேஷன் பண்ணிவிட்டு தப்பு பண்ணுறது. ஓகே, அடுத்து 7th கொஷின் பாருங்கள். த ஹார்ட் ஆஃப் எ crocodile கன்சிஸ்ட் ஆஃப் சர்க்குலேட்டரி பாத்வேஸ். ஒரு முதலை இதயம் இந்த சுற்றோட்ட பாதையை கொண்டுள்ளது. ஒரு முதலையினுடைய இதயம் வந்து என்ன மாதிரி சுற்றோட்ட பாதையை கொண்டுள்ளதுன்னு கேட்குறாங்க. அல்லது இந்த இடத்துல வந்து இதய அறைகளை பற்றி ஆப்ஷன்ஸ் வருது வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தோன்னா எ சிங்கிள் ஆரிக்கிள் அண்ட் 2 வென்ட்ரிக்கிள்ஸ், எ சிங்கிள் ஆரிக்கிள் 2 வென்ட்ரிக்கிள்ஸ் கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஆப்ஷன் 2 ஆரிக்கிள்ஸ் சிங்கிள் வென்ட்ரிக்கிள் கொடுத்துருக்காங்க. தேர்ட் ஆப்ஷன் 2 ஆரிக்கிள்ஸ் 2 வென்ட்ரிக்கிள்ஸ் கொடுத்துருக்காங்க. 4th ஆப்ஷன் எ சிங்கிள் ஆரிக்கிள் எ சிங்கிள் வென்ட்ரிக்கிள் கொடுத்துருக்காங்க. அப்போ உங்களுக்கு மிக எளிதான். அப்போ என்ன ஆகுது, crocodile வந்து 4 சேம்பர்ஸ், அப்போ 2 ஆரிக்கிள்ஸ் அண்டு 2 வென்ட்ரிக்கிள்ஸ், தேர்டு ஆப்ஷன் தான் கரெக்டானது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுங்க, 4 சேம்பர் கொடுக்காம 2 ஆரிக்கிள்ஸ் 2 வென்ட்ரிக்கிள்ஸ் இப்படி கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம படிக்க ஒவ்வொரு ஆப்ஷனும் படிக்க ஒரு மாதிரி டயர்டாகிடுவீங்க. ஸோ நிதானம். அடுத்து 8th கொஷின், அட்வான்டேஜ் ஆஃப் க்ளோஸ்டு சர்க்குலேட்டரி சிஸ்டம் இஸ். மூடிய சுற்றோட்ட அமைப்பின் நன்மையானது என்ன கேட்டிருக்காங்க. இதில் கேப்லரிஸ் ஆர் ப்ரெசன்ட், தந்திகள் அமைந்துள்ளது. பிளட் இஸ் நாட் கம்மிங் இன் டு கான்டாக்ட் வித் டிஷ்யூஸ், ரத்தம் திசுக்களுடன் தொடர்பற்றது. பிளட் ப்ரெஷர் இஸ் ரெகுலேட்டட், ரத்த அழுத்தம் கட்டுப்படுத்தப்படுகிறது, முறைப்படுத்தப்படுகிறது. ஆக்சிஜன் இஸ் டைரக்ட்லி சப்ளை டு டிஷ்யூஸ், ஆக்சிஜன் நேரடி திசுகளுக்கு வழங்கப்படுகிறது. இதில் ஆப்ஷன் என்ன, அப்போ உங்களுக்கு அட்வான்டேஜஸ் ஆஃப் த க்ளோஸ்டு சர்க்குலேட்டரி சிஸ்டம் என்ன சொல்லுவோம் வந்து, ஹை ப்ரெஷர் இருக்குது,
ஃபைன் கேப்லரி சிஸ்டம் இங்கே இருக்குது, ஃபைன் கேப்லரி சிஸ்டம் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அப்போது இங்கே வந்து ப்ரெஷர் வந்து இந்த மாதிரி கேப்லரி சிஸ்டம் இருக்கிறதுனால வந்து மூடிய அமைப்பில் இருக்கிறதுனால வந்து ப்ரெஷர் ரெகுலேட் பண்ணப்படுது. அப்போ இங்கே ஹை ப்ரெஷர் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் ஓப்பன் டைப்பில், க்ளோஸ் டைப்பில். ஓப்பன் டைப்பில் வந்துட்டு ஓப்பன் டைப்பில் வந்துட்டு லோ ப்ரெஷர் இருக்குதுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அப்போது இங்கே வந்து உங்களுக்கு blood pressure இஸ் ரெகுலேட்டட். தென் அடுத்தது பார்த்தோம்னா 9th கொஸ்டின், மிட்ரல் வால்வ் இஸ் ப்ரெசன்ட் இன் பிட்வீன். மிட்ரல் வால்வ் வந்து எங்கே வந்து அமைஞ்சிருக்குன்னு கேட்குறாங்க வந்துட்டு. அப்போ லெஃப்ட் ஆரிக்கல் லெஃப்ட் வென்ட்ரிக்கிளுக்கு இடைப்பட்ட பகுதியில் பைகஸ்பிட் வால்வ்னு சொல்லுவோம். அப்போ அது ஆப்ஷன் லெஃப்ட் அண்டு ரைட் வென்ட்ரிக்கிள், ரைட் அண்டு லெஃப்ட் ஆட்ரியா, லெஃப்ட் ஆட்ரியம் அண்டு வென்ட்ரிக்கிள், லெஃப்ட் ஆட்ரியம் அண்டு வென்ட்ரிக்கிள் இல்லைங்களா? ரைட் ஆட்ரியம் அண்டு வென்ட்ரிக்கிள். அப்போ ஆப்ஷன் தேர்டு வந்து லெஃப்ட் ஆரிக்கல் அண்டு லெஃப்ட் வென்ட்ரிக்கிள். ஓகே, லாஸ்ட் கொஷின் 10th கொஷின், மஸ்குலார் ரிட்ஜஸ் ப்ரெசன்ட் இன்சைட் ஈச் வென்ட்ரிக்கிள்ஸ் ஆர். ஒவ்வொரு வென்ட்ரிக்கிளும் உள்ளே இருக்கும் சீரற்ற தசை மேடுகள் அதாவது முகடுகள் சொல்லக்கூடியது என்னன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் வந்து டிராபுகுலே கார்னியே, கார்டே டெண்டினே, பேப்லரி தசைகள், பேப்லரி மசில், பெக்டினேட் மசில் சொல்லுவோம். இங்கே நம்ம இந்த டிராபுகுலே கார்னியே அதுதான் ஒழுங்கற்ற வடிவில் காணப்படுகிறது. அதான் தற்போது வந்து கார்டே டெண்டினே அழைக்கிறாங்க. இந்த இடத்துல இந்த ரெண்டுமே வரதுனால நமக்கு அது நிறைய பேர் கார்டே டெண்டினே நீங்கள் நினைப்பீங்க. டிராபுகுலே கார்னியா தான் கரெக்டு. வந்து பேப்லரி தசைகள் இல்லை, அதை காணப்படக்கூடிய இந்த ஒழுங்கற்ற சீரற்ற அமைப்பில் காணப்படக்கூடிய தசை தான் பேப்லரி தசைகள் மேடான பகுதி. தென் இந்த பெக்டினேட் மசில்ங்கிறது வந்து உங்களுக்கு இந்த ஆரிக்கிள்களில் மேலே கூடிய அறைகளில் காணப்படக்கூடிய சீரற்ற தசைப்பகுதின்னு சொல்லுவோம், அந்த பெக்டினேட் மசில்ஸ். ஸோ அது வந்து என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டால் உங்களுக்கு மற்றது எதுன்னு எளிதாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து ரொம்ப எளிதாக தான் இருக்குது. என்சிஆர்டியில் என்னென்ன கண்டென்ட் நம்ம படிக்கிறோமோ அதில் இருந்து தான் கொஷின் வரும், வேறு ஒன்றும் மோஸ்ட்லி இருக்கிறதே இல்லை. அப்புறம் பயாலஜியில் 360 மார்க்ஸில் 350 மார்க்ஸ் ஈஸியாக எடுக்க முடியும் வந்து உங்களுக்கு. அப்போது தெளிவு இருந்தால் மிக எளிது, உடனே படித்தும் கூட மார்க் எடுக்க முடியும், ஒரு ஷார்ட் பீரியட்லேயே படித்து மார்க் எடுக்க முடியும் வந்து. அதுக்காக ரொம்ப வாஸ்ட்டாக நிறையா ப்ரிப்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிறது தேவையில்லை வந்து. ஓகேங்களா? ஸோ இதிலிருந்து நீங்கள் ஒரு கேள்வி எதிர்பார்க்கலாம், ஒரு 4 மார்க்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். ஓகே டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னொரு வகுப்பில் வேற ஒரு டாப்பிக்கில் நம்ம சந்திப்போம். ஓகே.